பேச்சுரிமை யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். யாராலும் அதிகமாக கண்டுகொள்ளப்படாத ஒரு செய்தியை பார்த்திருப்பீங்க. நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் அதாவது நேற்று முன்தினம் 14ஆம் தேதி அவசரமாக இந்த பயணம் 2 மணி நேரத்தில் திட்டமிடப்பட்டது. அவசரமாக அபுதாபி சென்று அதனுடைய மன்னர் ஷேக் முகமது பின் அல் நஹ்யானை சந்தித்திருக்கிறார். அங்கே உடனடியாக அபிஷியலாக 2 மணி நேரத்தில் திட்டமிட்ட இந்த பயணத்தில் $5 பில்லியன் எண்ணெய் ஒப்பந்தத்தை ஸ்டோர் பண்ண சொல்லி இந்தியாவுக்காக அவசரமா 2 மணி நேரத்தில் பயணம் திட்டமிடப்பட்டு போய் அந்த $5 பில்லியன் ஒப்பந்தத்தை நிறைவேற்றி இருக்கிறார், கையெழுத்திட்டிருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. $5 பில்லியன் சொல்லி நம்ம யூடியூப் சேனல்கள் டைம்ஸ் ஆஃப் இந்தியா அவங்கெல்லாம் நிறைய போட்டிருக்காங்க செய்தியை. இதில் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. ஆனால் கூர்ந்து கவனித்தால் இதற்கு பின்னணியில் ஒளிந்திருக்கின்ற மிகப்பெரிய செய்தி என்ன என்பதை நாம் பார்த்துக் கொள்ள முடியும். அதை பற்றி பேசுவோம். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்கள், கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், அதிகமாக ஷேர் பண்ணுங்க. இப்பொழுது பார்க்கலாம். அவ்வளவு அவசரமா $5 பில்லியன் போய் மோடி அவர்கள் ஒப்பந்தம் செய்கிறார். ஆயில் கொடுங்கன்னு சொல்லி ஆயில் வாங்குகிற உரிமையை, இந்தியாவிற்கு ஆயில் விநியோகிக்கிற உரிமை, எண்ணெய் வாங்குகின்ற உரிமை எல்லாம் என்னைக்கோ அதானி கிட்டையும் அம்பானி கிட்டையும் எழுதி கொடுத்துட்டீங்களே. அம்பானி தானே எடுக்கிறார், ஆயில் வாங்குறாரு. ரஷ்யாவிலிருந்து கச்சா எண்ணெய் வாங்குறது அம்பானி தானே. எல்லா நாடுகளிலிருந்தும் அம்பானி குரூப் தானே கச்சா எண்ணெய் வாங்குறாங்க. அவங்களுக்கு தான் எழுதி கொடுத்துட்டீங்களே. அப்ப என்ன அம்பானியுடைய ஏஜென்டா நீங்க? இல்ல அம்பானிக்கு தரகு வேலை, ஏஜென்ட் வேலை பார்க்க போனார் அவரு? விற்பனை பிரதிநிதியா? என்னையா இது? நீங்க எழுதி கொடுத்துட்டீங்க. இந்தியாவிற்கு தேவையான எண்ணெய் இதையெல்லாம் இறக்குமதி செய்து கொடுப்பது, விற்பது எல்லாமே அம்பானி. காதுல நிறைய பூச்சுத்தி இருக்கு நிறைய. இதை அப்படியே கொஞ்சம் கூட யோசிக்காமல் இவர் போய் ஒப்பந்தம் செய்கிறார் என்றால், ஒப்பந்தம் செய்கிறதற்கு இந்திய பிரதமருக்கு தேவையில்லை. ஏன்னா கையை விட்டு போயாச்சு, எல்லாத்தையும் கொடுத்தாச்சு. உங்க ஊருக்காரங்கள்ட்ட கொடுத்துட்டீங்க. இந்தியாவுக்கு தேவைப்படுகின்ற எண்ணெய், கேஸ் எல்லாவற்றையும் இறக்குமதி செய்து விற்பதற்கான உரிமையை எல்லாத்தையுமே கொடுத்தாச்சு, அம்பானி கிட்ட இருக்கு. அப்புறம் நீங்க என்ன போய் $5 பில்லியன் ஒப்பந்தம் பண்ணுகிறீர்கள் என்றால், அவசரமாக 2 மணி நேரத்தில் இந்த பயணம் திட்டமிடப்பட்டு போகிறது என்றால் அதிலே தான் ஒளிந்திருக்கிறது இந்த சூட்சுமம். நமது அல் நஹ்யான் அவர்களுக்கு அபுதாபியினுடைய மன்னர், அவர்தான் இந்த ஒட்டுமொத்த UAE யுனைடெட் அரபு எமிரேட்ஸுக்கான ஒட்டுமொத்த காவல் படைக்கான தலைவர். அந்த ஒட்டுமொத்த அந்த எமிரேட்ஸுக்கு மன்னர் இவர்தான், அபுதாபி மன்னர் அல் நஹ்யான். இவருக்கு கண்ணை மூடினால் ஈரானியர்கள் 200 போட்ல, ஸ்பீட் போட்ல வர்றதாக, படையெடுத்து வருவதாக கனவு வந்து தொலைத்து கொண்டே இருக்கிறது. நிம்மதியாக தூங்கி பல நாள் ஆகிவிட்டது. ஏனென்றால் அது என்ன பிரச்சனை? 200 போட்டுகள்ல ஈரானுடைய ஸ்பீட் போட் கனவுகள் ஏன் அவருக்கு வருகிறது என்றால், கிட்டத்தட்ட 60 மைல் அல்லது 45 மைல் குறுகிய தூரம் தான் இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ். அந்த பக்கம் ஈரான் சுமார் 200 ஸ்பீட் போட்டுகள்ல போட்டுக்கு 5 பேர் மீதம் வந்து கரையேறினால் நேர அரண்மனையை வந்து கேப்சர் பண்ணிவிடுவாங்க. வெனிசுலாவில் தூக்குனாங்கல்ல, அதே மாதிரி நம்முடைய நிலை என்ன ஆகும் என்று தூக்கமே இல்லாமல் புரண்டு படுக்கிறார் இவர். சரி, அதை டெலிபோன்ல சொல்லியிருக்க வேண்டியதானே மோடி கிட்ட? முடியாது. அவருடைய டெலிபோன் எல்லாமே UAE கம்ப்ளீட் ஈச் அண்ட் எவ்ரிதிங் ஈரானுடைய ஹண்டாலா ஹேக்கர்களால் ஹேக் பண்ணப்பட்டுருச்சு. அவனன்றி ஓரணுவும் அசையாதுங்கிறது மாதிரி ஈரானுடைய ஹண்டாலா ஹேக்கர்களுக்கு தெரியாம இவர் வாய் திறந்து தும்ப கூட முடியாது, இரும கூட முடியாது. அங்கே அந்த சத்தம் கேட்டுரும், உடனே பிடிச்சிருவான். என்ன இருமுறான் தும்புறான் அப்படின்னு. அப்ப UAEக்கு இப்பொழுது மோடி அவசரமாக 2 மணி நேர பயணமாக ஓடி வந்திருப்பதன் மர்மம் என்ன? இவர் விற்பனை பிரதிநிதியா போகல. பழைய டீலிங் ஒண்ணு, அந்த அம்பானியுடைய டீலிங்க வேணா சும்மா பத்திரிகையாளருக்கு செய்தியா கொடுத்திருப்பாங்க. அப்படியானால் என்ன என்றால், அல் நஹ்யான் புகலிடம் தேடுகிறார். அல் நஹ்யான் புகலிடம் தேடித்தான் மோடியிடம் அடைக்கலம் தேடி இருக்கிறார். அவருக்கு டார்ச்சர் அதிகமாயிருச்சு. எப்பவில் இருந்துனா
இந்த பிப்ரவரி 28க்கு பிறகு யுத்தம் நடந்து ஆரம்பித்தவுடன் ஒரு தடவை நெதன்யாகுவை அவர் வரவழைத்து இங்கே ராஜ வரவேற்பு கொடுத்து ரகசியமாக அவரோட ஆலோசனை பண்ணியிருக்கார்ல. இந்த விஷயம் இப்பொழுதுதான் தெரிந்தது. கடந்த ஒரு வாரம், அதாவது 3 நாட்களுக்கு முன்புதான் வாஷிங்டன் போஸ்ட் போட்டு உடைத்தது பொதுவெளியில். அவர் வந்துட்டு போனதை நெதன்யாகு. அதிலிருந்து கடும் கோபமாகி விட்டார்கள் ஈரானியர்கள். அதன் வெளிப்பாடாக சோமாலியாவிலிருந்து அபுதாபிக்கு ஆடு மாடுகள் ஏற்றி கொண்டு சென்ற இந்தியாவினுடைய ஹாஜி அலி என்ற கப்பலை உடைத்து மூழ்கடித்தார்கள். அதையும் பார்த்தோம் கடந்த காணொளி. இப்பொழுது தொடர்ந்து அல் நஹ்யானுக்கு இந்த பயம் வந்துவிட்டது. எந்த நேரமும் அவர்கள் வந்து பிடிப்பார்கள். அந்த யுஏஇல இருக்கிற மற்ற இவங்கெல்லாம் யாருன்னா, துபாய் ஒரு சின்ன இடம், துபாய்ங்கிறது சின்ன இடம். அதே மாதிரி ஷார்ஜா, ராசல் கைமா, ஷார்ஜா, அஜ்மான், அல் குவைன் மற்றும் ஃபுஜாரா, இதெல்லாம் சின்ன சின்ன இடங்கள். அங்கெங்கெல்லாம் தனித்தனி மன்னர்கள் இருக்காங்க. அவங்கெல்லாம் இந்த இதுக்கு அவங்க இதுல தலையிடுறதில்ல. எல்லா பொறுப்பையும் அல் நஹ்யான் கொடுத்துட்டாங்க. ஏன்னா இவர் தான் யுஏஇனுடைய ஒட்டுமொத்த கமாண்டர் இன் சீஃப். இவர் தான் இந்த வேலையை செய்திருக்கிறார். 80,000 சதுர கிலோமீட்டரில் சுமார் 1 கோடி பேர் வாழ்கிறார்கள். அவர்களில் 10 to 12 லட்சம் பேர் தான் நேட்டிவ் அராபியன்ஸ், அந்த நாட்டுக்கு சொந்தக்காரர்கள். மற்றவர்கள் எல்லாம் வெளிநாட்டுக்காரங்க. நேட்டிவ் அராபியன்ஸ் அவங்க தான். அவரை காப்பாற்றுவதற்கு இந்த 10 லட்சத்துக்குள்ள இருந்து சில ராணுவம், போலீஸ் இதெல்லாம் அவர் வச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனால் என்ன பயம்னா, பஹ்ரைன் மேல் குண்டு விழிந்த பொழுது பஹ்ரைன் மன்னர் இதை அடிக்கிறாங்க. அப்பொழுது பஹ்ரைனியர்கள் வெளியே வந்து ஆரவாரம் செய்தார்கள். ஈரான் அடிப்பதை ஆரவாரம் செய்து வரவேற்றார்கள். அந்த அளவிற்கு மக்களுடைய மனநிலை இருக்கிறது. அல் நஹ்யான் மேல் மக்களுக்கு வெறுப்பு இருக்கிறது. இன்றைக்கு நெதன்யாகு வந்துவிட்டு போனதாக கேள்விப்பட்டார்களோ, அதிலிருந்து வெறுப்பு அதற்கு அதிகமாகிவிட்டது. சரி, ஏன் இந்தியாவை தேர்ந்தெடுக்கிறாருன்னு நீங்க கேட்கலாம். அங்கிருந்து பிளைட் தூக்குனா கத்தாருக்கு போக முடியாது, பக்கத்துல மற்ற யுஏஇல ஒழிய முடியாது. இந்த பக்கம் வந்தா ஓமான், அவன் ஈரானுடைய நட்பு நாடு. அந்த பக்கம் போனா ஏமனுக்கும் அந்த சவுத் ஏமனுக்கும் தெற்கு ஏமனுக்கும் பெரிய சண்டை நடக்குது. இந்த பக்கம் ஹவுதிகள். இதை விட்டு இந்த பக்கம் வந்தா சோமாலியா, அப்புறம் எத்தியோப்பியா, சூடான், செங்கடல் பக்கம். சவுதி அரேபியா அவன் நீ வரவே வேணாம் போயிரு அப்படின்றான். அவங்களுக்கும் ஏற்கனவே 7ஆம் பொருத்தம். கத்தார், குவைட்டு, யாருமே அது எதுவுமே பாதுகாப்பு இல்லாத இடம். அதன் பிறகு எஜிப்ட் வேணாம்னு கதவை சாத்திடுவாங்க. துரோகின்னு முத்திர குத்திட்டாங்க. துருக்கி, ஜோர்டான் கூட பாதுகாப்பு இல்லாத இடம். ஏன்னா கிராஸ் பண்ணி போகணும் ஃபிளைட். அவன் கண்டுபிடிச்சு ஃபிளைட்டே போட்டுருவான். அந்த பக்கம் பாதுகாப்பு இல்லாத விமான பயணம். சிரியா முடியாது. இந்த பக்கம் அல்ஜீரியா, டூனிஸ், மொராக்கோ, முஸ்லீம் நாடுகள்லாம் யாரும் ஏத்துக்கிற மாட்டாங்க. பாகிஸ்தான் அவங்க தான் சமாதான பேச்சுவார்த்தையை நடத்துறாங்க. ஆப்கானிஸ்தான் வந்தா புடிச்சு வச்சுக்கிட்டு பெரிய பிணைத்தொகை கேட்பேன் அவனுக்கு இருக்கிற பசியில. ஆப்கானிஸ்தான். அந்த பக்கம் ஆப்பிரிக்காவில் எங்கேயாவது நாடுகளில் போய் மாட்டிக்கிட்டா அவங்களும் பல்வேறு இனக்குழுக்கள், கண்டவன் கையில எல்லாம் ஆயுதம் இருக்கு. நைஜீரியாவில் பல குழுக்கள் ஐயாவை கடத்தி கொண்டு வச்சுக்கிட்டு நல்லா பல $1 trillion எழுதி வாங்கிடலாம்னு சொல்லி தூக்கிட்டு போயிடுவாங்க. ஆகவே பாதுகாப்பான இடம். எவ்வளவு கொள்ளையடித்தாலும் எவ்வளவு அநியாயம் செய்தாலும் அவர்களுக்கெல்லாம் புகலிடம் தருகின்ற ஒரே இடமாக ஒன்று அமெரிக்கா, பிரிட்டன் இருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப தூரம். பக்கத்தில் இருக்கிறது இந்தியா. இங்கே ஓடியாந்துடலாம். வைத்து பாதுகாப்பார்கள். நிச்சயமாக வந்தால் நாம் அடைக்கலம் கொடுக்கத்தான் வேண்டும். அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடாது என்று சொல்லிவிட்டு ஒரு அரசு அடைக்கலம் கொடுக்கும். அதற்கு சட்டத்தில் வழி இருக்கு. அவர் வரலாம், அடைக்கலமாக இருக்கலாம். ஆனால் அரசியல் நடவடிக்கையில் ஈடுபடக்கூடாது என்ற ஒரு உத்தரவிட்டு அவங்களுக்கு புகலிடம் கொடுப்பார்கள். ஆகவே தான் அல் நஹ்யானுக்கு அங்கே நெருக்கடி அதிகமாகிவிட்டது. ஒவ்வொரு நாளும் அவருக்கு தூக்கமே வரவில்லை. நஹ்யானுக்கு எந்த நேரத்திலும் அவர்கள் உள்ளே நுழைந்து விடுவார்கள். 80,000 சதுர கிலோமீட்டருங்கிறது பெரிய இடம் தான். அது தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட பாதிக்கு குறைவான இடம்தான் அந்த அனைத்து யுஏயும். இதுல பெரிய பகுதிங்கிறது அபுதாபி தான் இருக்கிற அந்த 7 ஸ்டேட்ல பெரிய இடம் அபுதாபி. வளம் நிறைந்தது, பெரிய பணக்கார நாடு. இருந்தும் என்னவென்ன, தினமும் தூக்கம் வரலையே, சாப்பிட்ட சோறு செரிக்கலையே, எந்த நேரத்தில் இவங்க வந்து நம்மளை தூக்குவாங்களோ, அரண்மனையை கைப்பற்றி விடுவார்களோ. அவ்வளவுதான். அரண்மனையை பிடிச்சா முடிஞ்சது கதை. அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. எல்லாரும் கையை தூக்கிடுவானுங்க.
இப்படி ஒவ்வொரு நாடாக அவர்கள் துபாய் அவங்கெல்லாம் உடனே ஈரான் சொல்றதை கேட்டுருவாங்க, நீங்க சொல்றதை நாங்கள் கேட்டுருக்கோம் அப்படின்றாங்க. இதுல பிரச்சனையே நஹ்யான் மட்டும்தான். ஆகவேதான் நஹ்யான் பயந்து போய் அவசரமாக தன்னுடைய நண்பர் மோடி அவர்களை அழைத்து உடனடியாக வந்துட்டு போங்க, நான் போன்ல எல்லாம் பேச முடியாது என்று இந்த தகவல் எப்படி வந்ததுன்னா தூதரகத்தின் மூலமாக உடனடியாக சொல்லி உடனடியாக மோடி அவர்களை சந்திக்க வேண்டும் உடனே இவர் போயிருக்கார். ஏன்னா அவர் கோயிலெல்லாம் கட்டி கொடுத்துருக்காருல்ல. இங்கே இதெல்லாம் தெரிஞ்சுதான் இவங்களுக்கு இந்த நெருக்கடி எல்லாம் வரும். ஒரு காலத்தில் நம்ம தப்பிக்க முடியாது, மன்னராட்சி போயிடும், விரட்டிடுவானுங்க. எங்கேயாவது போய் நம்ம புகலிடம் பெற்று இருக்கலாம், முதலில் இந்தியாவுக்கு போயிடலாம், அதன் பிறகு அங்கிருந்து அமெரிக்காவுக்கு மற்ற பேசஞ்சர் விமானங்களில் போயிடலாம் என்பது இவர்களுடைய திட்டம். டைரக்டா அமெரிக்கா போறதை விட இப்படி போகலாம், இந்தியாவுக்கு வந்தால் சேஃபாக இருக்கலாம் என்பது அல் நஹ்யானுடைய பிளான். ஏனென்றால் இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்புணர்ச்சியை காட்டிக் கொண்டிருக்கின்ற ஒரு நாடு, இஸ்லாமியர்களை அடக்கி வைத்திருக்கின்ற நாடு, அது நமக்கு தோதா இருக்கும். ஏன்னா அந்த ஃபார்முலாவில் தானே அவர் இருக்காரு. நான் மட்டும் ஒரு இஸ்லாமிய நல்லா இருந்தா போதும், மற்ற இஸ்லாமியர்கள் எக்கேடு கட்டாலும் சரி பரவாயில்ல என்று காட்டி கொடுக்கின்ற வேலையை செய்தார். நெத்தன்யாகுவை வரவழைத்த அன்றைக்கே அவருக்கு நாள் குறித்து விட்டார்கள் ஈரானியர்கள். எப்பொழுது என்று இருக்கிறார்கள். ஈரான் தன்னுடைய அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தையில் இது ஒரு இடையூறாக வந்துவிடக் கூடாது என்பதற்காக அப்படியே ஒத்தி போட்டுக்கிட்டே இருக்காங்க. இல்லாவிட்டால் என்றைக்கோ அவர்கள் வேலையை முடித்திருப்பார்கள். ஈரான் கைப்பற்றினா ஒன்றும் வச்சுக்கிற மாட்டாங்க அவங்க கையில். அவங்க உடனடியாக ஆட்சியை பிடித்ததெல்லாம் பண்ண மாட்டாங்க, தேர்தல் நடத்துவார்கள். ஈரான் நடக்குதில்ல தேர்தல், பொது தேர்தல் நடந்து அங்கே ஜனாதிபதி பிரதமர் எல்லா இதுக்கும் அமைச்சர்களை நியமிக்கிறாங்கல்ல, அதே மாதிரி அவங்க தலைமையில் தேர்தலை நடத்தி மக்களை வாக்களிக்க சொல்லி மன்னர்களை எல்லாம் போக சொல்லிட்டு மக்கள் பிரதிநிதிகளை வைத்து ஆட்சி அமைப்பார்கள். ஒரு இஸ்லாமிய ஜனநாயக குடியரசை அங்கே நிறுவுவார்கள். இதுதான் ஈரான் செய்வார்கள். ஊருக்கெல்லாம் உலகிற்கெல்லாம் ஜனநாயகம் பேசுகின்ற அமெரிக்காவிற்கு கல்ஃப்ல ஜனநாயகம் வந்தா பிடிக்குமா, முடியுமா? அதை அவங்க ஏத்துக்குவாங்களா? ஏத்துக்கிறவே மாட்டாங்க. அவர்கள் எந்த நாட்டில் என்ன ஆட்சி வேண்டும் என்பது அமெரிக்க கொள்கை வகுப்பாளர்கள் எடுக்கின்ற முடிவு. எங்கே ஜனநாயகம் வேண்டும், பொழைச்சு போ, அங்கே ஜனநாயகம். நீ இங்க மன்னராட்சி தான் இருக்கணும், அதெல்லாம் கிடையாது. அது அமெரிக்க நலன்களுக்கு எதிரானது. இந்த நாட்டில் ஜனநாயகமா? குவைத், கத்தார், இங்க எல்லாம் ஜனநாயகமா? அது அமெரிக்க நலனுக்கு எதிரானது. அது எக்கேடு கிட்டா போனா என்ன, அது மன்னராட்சி தொடரலாம். எங்க பிரச்சனை இல்லையோ, எங்க ஏதோ எக்கேடு கட்டா சரி, அதற்கடுத்து எங்க வறுமை இருக்குதோ, எங்கே அவர்களுடைய சுரங்க தொழில் கிடையாதோ, எங்கே அவர்களுக்கான பண வரவு எதுவும் இல்லையோ, அங்கேயெல்லாம் ஜனநாயகம் மலரட்டும், ஜனநாயகம் மலர வேண்டும், மக்களாட்சி மலர வேண்டும் என்று சொல்லுவார்கள். அவர்களுக்கு தேவைப்படுகின்ற இடத்தில் மட்டும் மன்னராட்சி தொடர வேண்டும் என்று நினைப்பார்கள். ஆகவே முழுக்க அல் நஹ்யான் தூக்கத்தை தொலைத்து பல இரவுகள் ஆகிவிட்டன, தூங்கவே முடியலை அல் நஹ்யானால. உடனடியாக மோடி அவர்களை வர சொல்லி மேனுவலா பேசியிருக்கார். போன்ல பேசினா எதிர பேசினாலும் அது ஆபத்தாக முடியும். ஆகவே இவ்வளவு சொத்து பத்துக்களை நான் இங்கே இருக்குது, இந்தியாவுக்கு எவ்வளவு கூப்பிட்டு வரணும், எப்படி இது பண்ணணும், எனக்கு எந்த மாதிரியான பாதுகாப்பு தருவீர்கள், எந்த மாதிரியான சர்வீஸ் உங்கள்கிட்ட இருந்து கிடைக்கும், இதையெல்லாம் பேசி முடித்திருப்பார்கள். இதுதான் பேசி முடிக்கப்பட்டது. மற்றபடி இந்த எண்ணெய் வாங்க போனங்கிற இந்த கதையெல்லாம் சும்மா காதுல பூசுகிற கதை. அதையெல்லாம் அம்பானியும் அதானியும் தான் முடிவு செய்கிறார்கள். எண்ணெய் வாங்குவதையெல்லாம் என்றைக்கோ பாரத் பெட்ரோலியத்துக்கு மூடு விழா நடத்தி விட்டதாகத்தான் சொல்லுகிறார்கள். இந்திய எண்ணெய் வாங்குவதற்கு இந்திய அதிகாரிகள் அவங்கெல்லாம் போனதாக நமக்கு ஒன்றும் தெரியல. எண்ணெயை தான் அம்பானி தானே வாங்கி கொடுக்குறேன், அப்புறம் என்ன இவர் என்ன அவருடைய ஏஜென்டா என்ற கேள்விகள் எல்லாம் நம் உள்ளே எழுகின்றன. அந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை வழக்கம் போல் எதையும் சொல்ல மாட்டார்கள், ரகசியம் காப்பார்கள். ஆகவே இன்னொரு காணொளியிலே அடுத்தடுத்த டெவலப்மெண்ட் என்ன, ஈரான் இஸ்ரேல் அந்த வளைகுடாவில் என்பதை இன்னொரு காணொளியிலே சந்தித்து உரையாடுகிறேன். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்க, கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.